இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து கல்யாணமான புதுதிலேயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் தான் ஆயிருக்கும், 6 மந்த்ஸ் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதாவது விசேஷம் இருக்கா, திரும்ப திரும்ப கேட்டு 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 அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும் பொழுது பெர்மனெண்டா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே கூட நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து மன அழுத்தம் வந்து ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள நல்லபடியா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் தாய்மை அடைய தகுதி உள்ளவள் தான். ஆனா மன அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க குழந்தை பாக்கியம் இன்னும் அடையலைன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாகி அதை தொடர்ந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் அதிகமாகி இன்னும் தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியமும் தீவிரமும் அதிகமாகுமே ஒழிய குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு தாய்மை அடைய தயாராகக்கூடிய ஒவ்வொரு பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அனலைஸ் பண்ணி புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மன அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை இந்த பெண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் தான் காரணம், ஏன்னா ஏன்ஷியஸ் டு கன்சீவ் எப்போ பார்த்தாலும் அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மனநிலையை சீராக வைத்துக்கொள்ள 3 முக்கியமான சத்து பொருட்கள் நம்ம உணவில் சேர்த்திக்க பழகணும். ஒன்று வந்து காப்பர் சத்துள்ள உணவுகள், இன்னொன்று ஜிங்க் சத்துள்ள உணவுகள், இன்னொன்று செலீனியம் சத்துள்ள உணவுகள். காப்பர் சத்துள்ள உணவுகள் அசைவமாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டு இறைச்சி, நாட்டுக்கோழி முட்டை இது 2லையும் நமக்கு கிடைச்சிரும். சைவமாக இருக்கும் பட்சத்தில் முந்திரி, அந்த மாதிரியான விஷயங்கள், பாதாம் இதுல எல்லாமும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாசிப்பயிறு உருண்டை ரெகுலராக சேர்த்துக்கலாம். பூசணி விதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும், மன அழுத்தமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிங்க் சத்துள்ள உணவுகள் நாட்டு மாட்டு பாலில் நமக்கு கிடைக்கும், இறால நமக்கு கிடைக்கும், ஆட்டு இறைச்சியில் கிடைக்கும். அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் அடிக்கடி சேர்த்துக்கிறதுல இந்த ஜிங்க் சத்து நமக்கு கிடைக்கும். வெறும் மோர் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் கூட இந்த மன அழுத்தம் குறையறதுக்கு தேவையான ஜிங்க் சத்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா செலீனியம் சத்து நிறைந்த உணவுகள். டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிட்டாலே அதுலேருந்து நமக்கு கிடைச்சிரும். இரவு நேரம் சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி போல் வேக வைத்த வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் தேவையான செலீனியம் வந்து நமக்கு கிடைக்கும்.